அந்த விதத்தில் இந்த உபநிடதங்கள் அதிகம் சைவத்தில் அதிகம் படிக்கப்படாத பகிரப்படாத அந்த உபநிஷதங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். சைவத்துக்கும் உபநிடதங்கள் பிரமாணம். உபநிடதங்கள் ஒவ்வொரு வேதத்தின் ஒவ்வொரு கிளைக்கு ஒவ்வொரு இடமும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அவ்வளவும் கிடைக்கிறது இல்லை. சில உபநிடதங்கள் 3-4 வசனம்தான் பேரளவில் இருக்குது. மாணிப்பாய் எனக்கு தெரியல. அப்ப இந்த உபனிஷதங்கள் வேதத்தின் அந்த பகுதி, அந்தம் என்ற முடிவு. வேதத்துல சாகைகளாக பிரித்திருக்கிறார்கள். சாகைகள் என்றால் கிளைகள். ஒவ்வொரு வேதத்துக்கும் எத்தனை சாகைகள் என்று கணக்குண்டு. நீங்கள் 6 வேதாகமவியல் படிச்சா தெரியும். சாம வேதத்துக்கு இத்தனை சாகை, வேதத்துக்கு ஒவ்வொரு சாகைக்கும் ஒரு உபனிஷத்து இருக்குது. ஆனால் இன்றைக்கு புழங்கப்படுற உபநிஷதங்கள் 108. அது வேதாந்த மரபிலே அவைக்கு உபநிஷதம் மிக முக்கியம். பிரஸ்தான திரயங்கள்ல உண்டு 3 முக்கிய ஆன்மீக புத்தகங்கள் வேதாந்திகளுக்கு உண்டு. பகவத்கீதை, அது மகாபாரதத்தில் இருக்கிறது, வியாசர் செய்தது. 2வது பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரமும் வியாசர் செய்தது. அது வேதத்தினுடைய ஞானகாண்ட பொருளை சுருக்கி சூத்திரமாக எழுதப்பட்டது. 400 சொச்சம் சூத்திரங்கள் இருக்குது. 3வதாக அவர்கள் சொல்லுறது உபநிடதங்கள். உபநிடதங்கள்ல அவர்கள் 10 உபநிடதங்கள் அவைக்கு முக்கியம். தசோபநிடதம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப போட்டி அவ சொன்ன உபநிடதம் 108 தான் இன்றைக்கு எல்லா அளவும் பிரபலமா இருக்குது. சைவம் சொல்ற உபநிடதங்கள் பேரளவில தான் இருக்குது. எங்களுடைய திருவிளங்கத்தார், யாழ்ப்பாணம் மேனிப்பாயை சேர்ந்த திருவிளங்கத்தார், அவர் தன்னுடைய சிவஞான சித்தியார் உரையில எத்தனையோ உபநிடதங்களை பற்றி குறிப்பிடுவார். சைவ உபநிடதங்கள் என்று ஒரு தொகை குறிப்பிடுவார். அதுல சில பேர் மட்டும்தான் இருக்கு, உபனிஷத்தை காணல. தேடி பார்த்தாலும் நான் தேடிட பொழுது சில பேர் சொன்னார்கள். இது சில உபநிடதங்கள் அவர் சொன்னது வேதங்களிட இருக்கிற சில வசனங்கள் தனிய உபநிடதமா இருக்குது. ஸ்ரீருத்ரமும் ஒரு உபநிடதம் தான் சொல்லப்படுறது, ருத்ரோபனிஷத்து வரும். அப்படி எங்களுக்கு சைவ மரபில் உபநிடதங்கள் இருக்கின்றன. சற்று வித்தியாசமான மரபாக இருக்குது. ஆனால் நாங்கள் அதை படிப்பது போட்டுவது குறைவாக இருக்கின்றது. அந்த விதத்தில் நாங்கள் கைவல்ய உபநிடதம் முதல் பார்த்து நாங்கள் இப்போ தைத்திரிய உபனிஷம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தைத்திரிய உபனிஷதம் என்பது ஜசுர்வேதத்தில் இருக்கிறது என்று பார்த்து நாங்கள் நினைக்கிறேன். கிருஷ்ணபட்சமாக இருக்க வேணும். அந்த தைத்திரிய உபனிஷத்துல பகுதிகள் இருக்குது. சிக்ஷாவல்லி என்று முதலாவது. சிக்ஷை என்ற மாணவர், ஒரு குருகுலம் மாணவர். அந்த குருகுலத்தில் இருக்கிற குரு, அவரை பற்றியெல்லாம் பார்த்துனாங்க. ஒரு குரு எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார், தனக்குரிய வளங்கள் வேணும் மாணவர்கள் வருவதற்கு படிப்பிப்பதற்கென்று வேண்டுதல் செய்கிறார். தரக அந்த எப்படிப்பட்ட மாணவர்கள் வர வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அங்கு என்னென்ன படிப்பிக்கணும் அப்படின்ற படிப்பிக்கிற முறைமை, படிப்பிக்கிறத அனுபவித்து அறிந்து அதை பிரயோகித்து அனுபவித்து ஆனந்தித்து அதை பகிர்ந்து கொள்வது, அதுதான் பெரிய முக்கிய விஷயமான சொல்லி குருகுலம் முடிந்த பொழுது அவர்கள் ஒரு மாணவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, ஒரு கன்வகேஷன் ஸ்பீச் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறார்கள். அது சிக்ஷாவல்லியில பார்த்தினாங்க. 2வது பகுதி ஆனந்தவல்லி. ஆனந்தவல்லியைத்தான் இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆனந்தவல்லியில 5 கோஷங்கள், ஆன்மாவுக்கு 5 கோஷங்கள், உடல்கள் உண்டு, ஒன்றுக்குள் ஒன்றாக. நாங்கள் ஜாக்கெட் போட்டு இருக்கு, அப்புறம் அதுக்குள்ளுக்கு ஒரு ஸ்வெட்டர் போட்டு, அதுக்குள்ளுக்கு ஒரு ஷர்ட் போட்டு, அதுக்குள்ளுக்கு ஒரு வெஸ்ட் போட்டு, அதுக்குள்ளுக்கு ஒரு ஆண்டு, அப்படி எல்லாம் போட்டு விண்டருக்கு போற மாதிரி இந்த ஆன்மாவும் இப்படி அடுத்தடுத்து கோஷங்கள் என்று சொல்லப்படுது. கோஷம் என்றால் உண்மையில உரை என்றுதான் கருத்து. அந்த உரை அந்த உடல்களை கொண்டு வருகின்றது. அதுல வெளிப்படையா இருக்கிற இந்த உடம்பு அன்னமய கோஷம், அது அன்னத்தினால சுகத்தினால வந்தது. அடுத்தது மனோமய கோஷம், அதுல எங்களுடைய மைண்ட். அடுத்தது பிராணமய கோஷம், அதுல எங்களோட வைட்டல்ஸ் வாயுக்கள், இந்த தொழிற்பாடுகள் எல்லாம் இருக்குது. அந்த பிராணமய கோஷம் நீங்கினோன்னு தான் எங்களோட வைட்டல்ஸ் நின்றுட்டுது. இறந்தோடனே நாங்கள் செக் பண்றது பல்ஸ் இல்லை, பிளட் ப்ரெஷர் இல்லை, ரத்தோட்டம் இல்லை, ரிஃப்ளெக்சஸ் இல்லை என்றெல்லாம் செக் பண்ணித்தான் ஒரு மருத்துவர் இறந்தது என்று சொல்லுகிறார். 2 பிராணமய கோஷம் போனா இதெல்லாம் நின்றுடும். பிராணமய கோஷம். 3வதாக மனோமய கோஷம், அந்த கான்ஷியஸ் அது இருக்கிறது. 4வதாக
விஞ்ஞானமய கோஷம். அது கொஞ்சம் புதுமையாக இருக்கும். சைவத்தில் சொல்லப்படுற தத்துவங்கள், அது சைவத்தில் தான் அந்த தத்துவங்கள் இருக்கு, மற்றதில் இல்லை. விஞ்ஞானமய கோஷத்தில் சைவம் சொல்லுது, எங்கட விதியை நிர்ணயிக்கிற காலன், நியதி, கலை, பித்தை, அராகம் என்ற 5 தத்துவங்கள் அதோட சேர்ந்து அந்த இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது. பிறகு அதுக்கு அங்கால விஞ்ஞானமய கோஷத்துக்கு அங்கால ஆனந்தமய கோஷம் இருக்குது. ஆனந்தமய கோஷத்துல சைவம் சொல்லும், எங்களுக்கு அலோகேட்டட் போர்ஷன் ஆஃப் மாயை அங்கே இருக்குது. எங்களுக்கு ஒரு மாயை அலோகேட்டட் போர்ஷன் இருக்குத்தானே, ஒவ்வொருத்தருக்கும், மோடிக்கும், எல்லாருக்கும். அதிலிருந்து தான் எங்களுக்கு எல்லாமே வரும். இந்த உடம்பு, நாங்கள் அணுகின்ற ஆடை, இந்த மாலை, இந்த கம்ப்யூட்டர், சாப்பிட்ற சாப்பாடு, சுவாசிக்கிற காற்று எல்லாமே அளக்கப்பட்ட அந்த மாயையிலிருந்து தான் வருகுது. அந்த கூறு அங்கே இருக்குது. அது அங்கே ஆனந்தமய கோஷத்தில் இருப்பதாக சைவம் சொல்லும். இந்த 5 கோஷங்களை பற்றியும் தைத்திரிய மனுஷத்தில் பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு நேரத்தில் படிப்பவர்கள் இந்த அன்னமய கோஷம், இந்த உடம்பு தான் ஆத்மா அல்லது பிரம்மம் என்று முதல் யோசிப்பார்கள். பிறகு இன்னும் கொஞ்சம் படிப்பவர்கள் இல்லை இல்லை இந்த மைண்ட் அண்ட் கான்சியஸ் தான் என்று சொல்லி பார்ப்பார்கள். என்னோட வைட்டல்ஸ் என்று சொல்லுவார்கள். பிறகு அதாவது இருதய துடிப்பு, ரத்தோட்டம், அதுதான் உயிர் என்று சொல்றது. இல்லை இல்லை எங்களோட மனம், சைக்கிக் ஃபேக்கல்டி, அது இந்த தொழிற்பாடு தான் உயிர் என்று சொல்றாக்கள் இருக்கணும். இல்லை இல்லை அதுக்கு அங்கால இருக்கிற அந்த இயக்குகின்ற அந்த தன்மைகள் கடவுள் என்று சொல்றாக்கள் இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தர் சொல்லி கொண்டு வர்ற விஷயம் இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொன்றிலையும் இது பிரம்மா, இது பிரம்மம், இது பிரம்மம் என்று அறுதுகிறானோ ஆசாதிக்கிறானோ அவன் என்னென்னத்தை அடைகிறான் என்று இருக்குது. அன்னமய கோஷத்தை பிரம்மம் என்று ஆராதிக்கிறவன் உடம்பை நல்லா பார்த்து கொள்ளுவான். நல்லா சாப்பாட்டை சாப்பிட்டு எக்ஸசைஸை செய்து ஜிம்முக்கு போய் உடம்பினை முன்னமுழுக்கென்று இருந்தேன் என்றதுக்கு இல்லாமல் நல்லா பார்த்து கொள்ளுவான். உடல் ஆரோக்கியத்தோட இருப்பான். பிராணமய கோஷத்தை பார்த்து கொள்றவன் வைட்டல்ஸ், இரத்தோட்டம், மற்றது அக சமநிலை அவற்றையே பார்த்து கொள்ளுவான். மனோமய கோஷத்தை பார்த்து கொள்வன் மனசுல சந்தோஷம், பூரணம், அமைதி, அதை பார்த்து கொள்ளுவான். மனத்துக்கு இதமான தியானத்தை செய்வான், அதுகளை செய்து பார்த்து கொள்வான். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றையும் அதற்கு என்னென்னத்தை அடைகிறான் என்று சுருக்கமாக அங்கு விடயமாக பிரித்து சொல்லப்பட்டது. அதைத்தான் நாங்கள் ஆனந்த வல்லியில நாங்கள் இதுவரையில பார்த்தது. சரியோ? இந்த சாந்தி பாடத்தை ஒரு ஆள் சொல்லுறீங்களோ? நாங்கள் பகிர்றோம் இதுல. ஓம் சகனாபவது சகனம் நப்து சகவீர்யம் கரவாவகை ஹஸ்தினாவதீதமஸ்து மரவித்யாவகேயே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அந்த பிரம்மம் எங்களை காப்பாற்றட்டும், எங்களை போஷிக்கட்டும், எங்களுடைய அத்தியனம் கூர்மையானதாகவும் மற்றது ஒளி பொருந்தியதாகவும் அதற்கு அப்பாலானதாகமாக அமையட்டும். நாங்கள் ஒருவரை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதாக. ஆதி பௌதீகம் என்றனாலையும் ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகமாகிய மூவகையான செயற்பாடுகள் இருந்து நமக்கு சாந்தி நிலவுவதாக கண்டு சொல்லப்பட்டது. இப்ப இதுதான் நாங்கள் இதுவரையில படிச்சது. இதுல உங்களுக்கு புரிஞ்சு கொண்டதோ விளங்கி கொண்டதோ அல்லது சில பேருக்கு விளங்க கஷ்டமா இருந்ததா? நாங்க ஏற்கனவே படித்த விடயங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. 5 கோஷங்கள் என்பது நாங்க படித்தது தானே. ஆன்மாவுக்கு 5 உடம்பு சொல்லப்படுகிறது. அதை அவர்கள் அணுகுகிற முறை சொல்லுகிறார்கள். ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாய் சொல்லுவார்கள். அப்ப ஒவ்வொன்றையும் அந்த சொல்லி கொஞ்சம் விஞ்ஞானமய கோஷத்தை பற்றி சொல்லி, விஞ்ஞான ஜக்ஷம் தனதே கர்மாணி தனுதேகம் ச விஞ்ஞானம் தேவா சர்வே பிரம்ம ஜேஷ்டம் உபாசதே விஞ்ஞானம் பிரமசேச்வேத தஸ்மாச்சேன்ன பிரமாஜ்யதே சரீரே பாப்மனோ ஹித்வா சர்வான் காமான் சமஸ்னுத இதி தஸ்யைஷ ஏவ சரீர ஆத்மா. இவ்வாறு இந்த சரீரத்தில் ஆத்மா இருக்கிறது
என்று. இது முதலாவது அந்த விஞ்ஞானமய கோஷம். அப்புறம் விஞ்ஞானமய கோஷம் முடிஞ்சோடனே அடுத்ததுக்கு வரும். ய பூர்வச்ச தஸ்மாத்பா ஏதஸ்மாத் விஞ்ஞானமயாத் அந்யோ அந்தராத்மா அனந்தமய. விஞ்ஞானமய ஆத்மா இவ்வாறு சொல்லப்பட்டது. இவ்வாறு சொல்ல விஞ்ஞானமய ஆத்மாவுக்கு உள்ளாக அந்யோ அந்தரண்டா உள்ளாக, அந்தர் ஊசியன் அந்தர ஆகமண்டா உள்ளுக்கு, அந்தர ஆத்மா அனந்தமய ஆனந்தமய கோஷம் அதுக்குள்ள இருக்கு. தேனைஷ பூர்ண, அது பூர்ணமாயிருக்கு. சாவா ஏஷ புருஷவித ஏவ, அதுவும் புருஷ வடிவத்தில இந்த புருஷனை போலயே இருக்கு. தஸ்ய புருஷவிதாம் அன்வயம் புருஷவிதஹு தஸ்ய பிரியமேவ சிர மேதோ தட்சிணபக்ஷ பிரமோத உத்தரபக்ஷ ஆனந்த ஆத்மா பிரம்மபுட்சம் பிரதிஷ்டா ததப்யேசு ஸ்லோகா பவதி என்று சொல்லுது. அந்த அதுவும் மனித வடிவத்தில் இருக்கு. அதுக்கு இது தலையா இருக்குது, இது இடப்பாகமா இருக்குது, இது வலப்பாகமா இருக்குது, இது அதுக்கு ஆத்மாவா இருக்குது, இது பிற்பக்கம் பிட்டமாக இருக்கின்றது, வாலாக இருக்கின்றது என்று அன்னமய கோஷம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறதை பற்றி சொல்லுது. பிறகு அன்னமய கோஷத்துக்கும் அங்கால சொல்லும். அது असन्नेव सा भवति असत् ब्रह्मेदि वेदसे अस्ति ब्रह्मेदि सेत् वेद सन्दमेनन्दतो विदति तस्यैव एव शरीर ஆத்மா என்று சொல்லுது. அதாவது இந்த ஆனந்தமய கோஷம்தான் ஆத்மாவுக்கு சரீரமாக இருக்கின்றது. ஆத்மாவுக்கு சரீரமாக இருக்கின்றது. ய பூர்வச்ச அதாதோனு பிரக்ஞா உதா வித்வானமும் லோகம் பிரேட்ச கஷ்டன கச்சதி ஆஹோ வித்வானமும் லோகம் பிரேட்ச கஸ்தித் சமஸ்னுத லோகாமதய பகுஷ்சாம் பிரஜாஜேதி ச தபோதத்யத. கங்கால போகுது. இந்த ஆனந்தமய கோஷத்தை முடிக்கிறது. இந்த ஆனந்தமய கோஷத்துக்கும் எங்களுக்கும் என்ன இதென்று சொன்னால், வேதாந்தத்துல ஆனந்தமய கோஷமே ஆத்மா என்ற கருத்து இருக்குது. ஆத்மா தான் இந்த ஆனந்தமய கோஷம் என்றது இருக்குது. இதுல இந்த சரீரம் என்ற வேர்ட் வருது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல ஒரு இடத்த எங்க வருது, அது இங்க இருக்குது. சந்தமேனம் அந்த 5, 14, 6 3வதுல பார்த்தா தஸ்ஜைஜ ஏவ சரீர ஆத்மா என்று சொல்லி வருது. இதுதான் ஆத்மா, ஆத்மாவுக்கு சரீரமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம். அவர்கள் ஆத்மா இந்த சரீரமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுடைய வாக்கில் அப்படித்தான் இருக்குது. இது சரீரம் படைத்த ஆத்மா. இந்த ஆனந்தமயத்தை தான் நான் சொல்றேன். இது சரீரம் படைத்த ஆத்மா. தஸ்ஜைச ஏவ சாரீர ஆத்மா. அதான் அங்க இருக்கிறது. இதுல இது அங்கால ய பூர்வஸ்ச. பூர்வமண்டா என்ன? இங்க பூர்வபக்ஷம் உத்தரபக்ஷம். பூர்வமண்டா கேள்வி, வினா. அதோதோனு பிரஷ்னம். அதோதோனு பிரஷ்னா. பிரஷ்னா என்றால் இங்க கேள்விதான். பிரஷ்னோத்திரம் என்று சொல்றது. பிரஜ்னமண்டா கேள்வி, பூர்வமண்டாலும் கேள்வி. பூர்வபக்ஷம் இதண்டவன். உதா வித்வானமும் லோகம் பிரேஷ்ச கச்சன கச்சதி கஷ்டன கஷ்டதி. இதை அறிந்தவன் அறியாதவன் எவனாயினும் இந்த உலகை எய்துவானா. அச்சதி என்ற அடைகிறது என்று பார்த்துறாங்க முந்தி. கஷ்டன கஷ்டதி அடைவானா அடைய மாட்டானா. எந்த லோகம்? லோகம் பிரேட்ய பிரம்மலோகத்தை சொல்லுது. அந்த லோகத்தை அடைவானா அடைய மாட்டானா.
பூர்வமெண்டா ஐயா முன்ன முதலாவது வரா முன்னுக்கண்டு பூர்வம் முன்னுக்கு வரும், பூர்வம் கேள்விக்கும் வரும். ஆ, பூர்வம் முன்னுக்கு, பூர்வம் உத்தரம் என்றது பின்னுக்கும் வரும், உத்தரம் என்றது விடைக்கும் வரும். ஆ, பிரஜம் என்றதும் பிரஸ்ன 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 என்றதுன்னு கேட்டா அங்க பிரஷ்ன என்ன சொல்றது, ஜோதிடத்துல பிரஷ்னம் பாக்குறான்னு சொல்லுவினம், பேரளத்துல வேலை பிரபலம். எங்கட ஊர்ல இருந்தது இப்ப வழக்குழஞ்சி போச்சு, நெச்சகாரியம் பாக்குறது. நீ பிரஷ்னம் பண்ணா ஒரு கேள்வி, மனதிலே ஒரு கேள்வி வர நீங்கள் ஒரு சோதரர்கிட்ட போவீங்க, சொல்ல மாட்டீங்க. அவர் உங்கள்கிட்ட கேட்டு ஒரு குறிப்புகள், நீங்கள் கொண்டு போற வித்திலைய பார்த்து, நீங்க கொண்டு வந்த திசையை பார்த்து, நேரத்தை பார்த்து, அந்த நேரம் மனதுக்குள்ள கணக்கு போட்டு லக்னத்தை பார்த்து, நீங்க வந்தது ஒரு உயிரற்ற பொருளா அல்லது உயிருள்ளதை பற்றியா, உயிருள்ளதண்டா மனுஷரா விலங்குகளா பறவையா, அது இழப்பா அல்லது இது கேள்வியா, அதை பற்றியெல்லாம் சொல்லுவின நெச்சகாரி. அது பிரஸ்னம் என்று சொல்றது. பூர்வஸ்ச அதோ அதாதோ அணு பிரஷ்னா உதா வித்மானமும் லோகம் பிரேஷ்ய கஷ்டன கஷ்யதி. ஆஹோ வித்மானமும் லோகம் பிரேஷ்ய கஷ்டித் சமஸ்னுதா சோகாமயத பகூஸ்சாம் பிரஜாஜேதி ச தபோதப்ஜத. எல்லாம் அங்காள வருது. பந்தி பிரிச்சிருக்கிறது புத்தகத்திலையும் இதுலையும் வித்தியாசமே. எனக்கு அதுதான் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. நான் பார்த்துருக்கிற ராமகிருஷ்ண மிஷன்ல வேற விதமா பந்து பிரிச்சிருக்கு, இது ஒரே பந்தையா போட்டிருக்கு இதுல. அதாவது இதை விட்டவன் இந்த சரீரத்தை விட்டவன் அந்த பிரம்மத்தை அடைவானான்றதான் கேள்வி. அடைவனா அடைய மாட்டான? இதை அறியாதவன் பிரம்மத்தை அடைவனா அடைய மாட்டான்? சரீரத்தை விட்டவன் இந்த அனுபவத்தை பெறுவானா பெறமாட்டானா? அதான் அந்த கேள்வி. அதுக்கு அடுத்ததா சொல்லிக் கொண்டு போறார். அந்த பரமாத்மா வெகுவாக விரிந்து வளர வேண்டுமென்று சங்கல்பித்தது. வெகுவாக வளர்ந்து வளர வேண்டுமென்று சங்கல்பித்தது. அது தவத்தை செய்தது. அத்தவத்தை செய்து இங்கு எதது உண்டோ அது எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. அதான் அங்க இருக்கிறது. லோகம் பிரேர்ய பிரேரித்தது, சங்கல்பித்தது. கஷ்டித் சமஸ்னுதா லோகா சோகாமயத பகூஸ்சாம் பிரஜாஜேதிச தபோ அத்தப்ஜத ச தபஸ்தத்வா இதகும் சர்வமஸ்துஜத. பிரம்மம் என்றதுக்கு வாராரிங்க. அதாவது அது என்பது இங்க கடவுளைத்தான் குறிக்குது. அவர் சங்கல்பித்தார். என்ன சங்கல்பித்தார்? இந்த உலகம் வர வேண்டும் என்று சங்கல்பித்தார். சங்கல்பித்து அவர் சங்கல்பித்த உடனே அதால அவருடைய தபம், தபம் என்ற அவருடைய கிரியை செய்தது தபம். அந்த தபத்தால இங்குள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆஹோ வித்வானமும் லோகம் பிரேட்ச, இந்த லோகத்தை உருவாக்கமண்டு வேண்டுமென்று அவர் பிரேரித்தார், சங்கல்பித்தார். கஷ்டித் சமஸ்னுதா லோகாமயத பகூஸ்சாம் பிரஜாஜேதி, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அவர் உருவாக்குறார். அதுல தபோ அத்யத ச தபஸ்தத்வா இதகும் சர்வம் அஸ்துஜத. இதால எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாம் வந்துட்டது. பிறகு அடுத்தது போடுறார். ஜதி தங்கிஞ்ச தஸ்ருஷ்வா ததோவானு பிராவிசத் ததனு பிரவிஷ்ய. எல்லாவற்றையும் சிருஷ்டித்து
அதற்கு உள்ளாக புகுந்துட்டார். அந்தர்யாமியாக இருக்கிறார் என்று சொல்றதானே, புகுந்தார் என்றதான் விளக்குகிறது. சச்ச தயச்சாபபத் நிறுத்தம் சாநிறுத்தஞ்ச, சந்நித்தியம் அவருடைய இருப்பு எல்லா இடமும் வந்துட்டு, நிலையனம் சாநிலையஞ்ச விஞ்ஞான சாவி ஞானஞ்ச சத்யஞ்சாங் ஹிருதச்ச சத்யம பவத் யதி தங்கிச்ச. இதெல்லாம் சொல்லுக்கு சொல்லு பார்த்தா தான் புரியும். தமிழ்வாணர் இருந்தா பார்த்து சொல்லுவார் ஒவ்வொரு சொல்லுக்கு. நிக்கிறாரா தமிழ்வான்? இன்றைக்கு வரையில அப்படி பார்க்கலாம். அது அடுத்த இதுக்கு போகணும். இது ஆங்கிலத்துல தான் அது இருக்கு. அந்த சொல்லுக்கு சொல் பொருள் வந்து தமிழ்ல இல்லை. இப்போ என்னோட தங்கள் தமிழ் மக்களுக்கு இன்னும் அந்நியமே தான் இருக்கு. என்ன இதுல இருந்து விஞ்ஞான சாமிஞ்ச சஜ்யஞ்சான் ருதஞ்ச சஜ்யமவத் யதி தங்கிஞ்ச தத் சத்யமித்யா சக்ஷுதே ததப்யேசு ஸ்லோகா பவதி. இதுல இருக்கிறது என்னடா, அந்த பரமாத்மா, அந்த ஆத்மா வெகுவாக விரிந்து வளர வேண்டும் என்று சங்கற்பித்தது. அது தபத்தை செய்தது. அது தபத்தை செய்து இங்கு எது உண்டோ அது எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. அங்கனம் சிருஷ்டித்து அதனுள் புகுந்து உருவாகவும் அருவாகவும் அதுவே ஆயிற்று. சகுணமாகவும் நிர்குணமாகவும், இடமுடையதாகவும் இடமேதும் இல்லாததாகவும், சித்தாகவும் அசித்தாயும், உளதாயும் இலதாயும், இங்கு எது உண்டோ அது அனைத்துமாக அந்த பரமார்த்த சத்தியமே ஆயிற்று. ஆகையால் சத்தியம் என்று அது கூறப்படும். தத் சத்யமிச்சா சக்ஷுதே. இது வேதாந்த விளக்கமாக பரமாக சொல்லப்படுது. நாங்கள் இனி இதுக்கு சித்தாந்த விளக்கத்துக்கு பார்க்க வேணும். வேதாந்தத்தின்படி பிரம்மம் தான் உலகமாக வந்தது. என்ன பிரம்மத்தையும் ஆத்மாவையும் தான் கூட சொல்லப்படுது. இங்க ஆத்மாண்டது அவர்கள் பிறகு வித்தியாசம் சொல்ல மாட்டோம். ஆத்மாண்டா ஒன்றுதான் என்றதுதான் வேண்டிய கருத்து. அப்ப இங்க வந்து என்னென்று கேட்டால், அந்த ஆத்மா வரைக்கும் வந்துட்டோம் நாங்கள். அந்த ஆத்மாவில இருந்து அடுத்ததுக்கு வர்றோம். ஆனந்தமய கோஷம் வரைக்கும் வந்துட்டோம் தானே நாங்க. ஆனந்தம் ஆத்மா பிரம்ம புட்சம் பிரதிஷ்டா அது வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கு பிறகு அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேதசேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதஹா என்று வருகிறது. அங்க வந்து பிரம்மம் என்றது வந்திருக்குது. இப்போ இது நாங்கள் எங்களுக்கு பொருள் உடைச்செடுக்க வேணும். அதில் இருந்து பார்ப்போம். மற்றதில் இட்ஸ் பிட் இன்னொன்று இருக்குது. 2 ஷேர் பண்ணால் இது போயிடும். ஆனந்தவல்லியில் சிக்ஷாவல்லி இல்லையே நேரடி கருத்தாக இல்லை. கண்டெம்ப்ளேஷன் ஆஃப் பிராமன் இந்த விசிபிள் அப்படித்தான் போட்டிருக்கிறார். காணப்படுவற்றில் பிரம்மத்தை அறிதல் என்ற இதில் தான் வருகிறது. இந்த புஸ்தகத்திலையும் சில ஸ்லோகங்கள் நேரடி கருத்து.
இதையும் அதை முழுக்க போடையில கருத்து 5th and 6th lesson treat of one and the same உபாசனான்னு சுருக்கி விட்டுருந்தோம். அதில் பார்ப்போம். இப்போ இதில் சொல்லப்படுறது என்னன்னு கேட்டால் 5 சரீரங்கள் சொல்லியாச்சு. 5 சரீரங்கள்ல ஆத்மா இருக்கிறார் இல்லையா? ஆத்மாவுக்குள்ள யார் இருக்கிறார்? இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் தான் இந்த உலகத்தையும் சிருஷ்டிக்கிறான். தன்னுடைய சங்கல்பத்தினால சிருஷ்டிக்கிறான். சங்கல்பம் என்றா என்ன? அவருடைய சித்தம் என்று சொல்லுவாங்க. சித்தத்தினால சிரித்திருக்கிறான். இந்த தபம் என்று சொல்லப்படுகிறது. தபம் என்றால் ஒரு கிரியை. அவன் அப்படி தவம் என்று சொல்லப்படுறதுக்கு ஒவ்வொன்று விளக்கம் இருக்கு. நாங்க பார்த்துனாங்க, எங்களுக்கு தவம் என்று சொன்னா சரிய கிரியை யோக ஞானம். இறைவன் தவம் செய்கிறான் அவன் சரிய கிரியை யோக ஞானம் செய்கிறானா? இல்லை. அவருடைய கிரியாசக்தியின் வெளிப்பாடு. கிரியாசக்தியின் வெளிப்பாடு என்று எடுக்க வேண்டும். அந்த தவத்தினால இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். இது எல்லாமாக வந்தது. எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக அவர் இருக்கிறார். உரு உள்ளது, உருவற்றது, உயிர் உள்ளது, உயிரற்றது, அசைவுள்ளது, அசைவற்றது, எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக அவர் இருக்கிறார். யாரு? இறைவன் இருக்கிறார். இதை உள்ளாக கொண்டு இறைவன் இருக்கிறார். அப்ப எங்கும் இறைவன் இருப்பதனால இறைவனை சத்தியம் என்றுதானே சொல்றோம். உள்ளது எதுவோ அது சத்தியம். என்ன அது அப்படி இருப்பதனால இதையும் நாங்க சத்தென்று சத்தியம் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் இறைவன் இருப்பதனால இதையும் சத்தியம் என்று சொல்லுகிறோம் என்று இதுல கருத்து எடுக்கப்படுகின்றது. சைவத்துல உலகம் சத்தியமோ அசத்தியமோ? உள்ள பொருள். ஆனா சத்தியத்துக்கு 2 கருத்து எடுப்பார்கள். சத்துக்கு ஒன்று உள்ள பொருள், ஒன்றும் நிலையாக உள்ள பொருள் என்றா சத்தியம். நிலையெல்லாம் அழிஞ்சு போனா சத்தியம் இல்லை. சைவத்துல அப்ப இது என்றும் உள்ள பொருள். உலகத்துக்கு காரணமான மாயை என்றும் உள்ள பொருள் ஆனபடினால அது என்று சொல்றது. இன்னொரு விதத்திலே அசத் என்று சொல்லுவார்கள். நிலை மாற்றம் உள்ளாவது உலகம். இறைவனுக்கு நிலைமாற்றம் உண்டோ? இல்லை. சித்து பொருளுக்கு நிலைமாற்றம் இல்லை. நிலைமாற்றம் என்றா அதாவது கூர்ப்பு, பரிணாமம், மற்றது என்ன சொல்ற உருமாற்றம், மற்றது அவயவ பகுப்பு. இத 4ம் சித்து பொருளுக்கு இல்லை. நீங்க படிச்சிருப்பீங்க. ஆன்மாவுக்கு கூர்ப்பு இருக்கோ, ஒன்று என்னொண்டா வருமண்டு இருக்கோ, உடம்புக்கு தான் இருக்கு. ஒன்று என்னொண்டா வருமண்ட பரிணாமம் இருக்கோ? இல்லை. உருமாற்றம் இருக்கோ ஆன்மாவுக்கு? இல்லை. ஆன்மாவுக்கு அவயவங்கள் இருக்கோ? கை, கால், கண்மூக்கு, முன்பக்கம் பின்பக்கம் இருக்கோ? இறைவனுக்கும் இதே மாதிரி தான். கை, கால், கண், மூக்கண்டு இருக்கோ? சொரூப நிலையில இல்லை. அவருக்கும் உருமாற்றம் இல்லை, பரிணாமம் இல்லை, கூர்ப்பு இல்லை, அதெல்லாம் இருக்கு. ஆனால் உலகத்துக்கு இதெல்லாம் இருக்கு. இந்த உடம்பு, உலகம், அது எல்லாத்துக்கும் இருக்கு ஜடப்பொருளுக்கு. அப்படி பார்க்கக்குள்ள அது நிலமாற்றத்துக்குள்ளாகுது. அப்ப சத்துக்கு 2 நிலமாற்றத்துக்குள்ளாதனால உலகத்தை அசத்தன்று சொல்லுவார்கள். என்றும் இருப்பதனால அந்த மலம் இருப்பதனால அதை சத்தன்னு சொல்லுவார்கள். 2ஐயும் நாங்க பார்க்க வேண்டும். ஒரு விதத்துல பார்த்தால் அது அசத்து, ஒரு விதத்துல பார்த்தா அது சத்து. ஆன்மாவையும் சொல்லுவார்கள் சதசத்தன்று சொல்லுவார்கள். அசத்தாகவும் சத்தாகவும் இருக்கும். ஒரு விதத்துல பார்த்தா உலகத்தோட சேர்ந்து ஜடம் போலதான் ஆன்மா இருக்கும். என்ன அறிவில்லாத மாதிரி, சார்ந்ததின் வண்ணமாய். ஒரு விதத்துல இறைவனோட சேர்ந்து நல்லாயும் இருக்கு. அவனுடைய ஆன்மா அதாவது 2 ஆன்மா என்று படிப்பார் மாணிக்க வாசகர். 2 ஆன்மா. இது அது மாதிரியும் இல்லை, இது மாதிரியும் இல்லை, 2ம் கட்டானே இருக்கு. இருதலை கொள்ளி எறும்பு படிப்பார் மாணிக்க வாசகர். அப்ப எங்களுடைய ஆன்மா சார்ந்ததின் வண்ணமாக இருக்கு. இறைவன் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கின்றான். அகத்திலே அந்தர்யாமியாக இருக்கின்றான். ஆனபடியாத்தான் நாங்க மண்ணையும் கும்பிடுறோம், மரத்தையும் கும்பிடுறோம், கல்லையும் கும்பிடுறோம் இல்லையா, கங்கையையும் கும்பிடுறோம், எல்லாத்தையும் கும்பிடுறோம். அதெல்லாம் கடவுளண்டு அல்ல, அதற்குள்ளாக அவன் இருக்கிறான். ஆனபடினால அது கடவுளாகுது. அதனுடைய சாரம் தான் இதுல இருக்குது. இந்த ஆத்மா வரைக்கும் படிச்சுட்டேன் கோஷம். அந்த ஆத்மாவுக்குள் இருக்கிற ஆத்மா, அந்தராத்மா, அந்த இறைவன் தான் இந்த உலகம் எல்லாவற்றையும் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயும் தன்னுடைய கிரியையினாலேயும் உருவாக்கி இங்குள்ள உள்ளது
இல்லாதது, அருவம் உள்ளது, அருவமாயிருக்கிறது, இடம் உள்ள இடம் இல்லா எல்லாவற்றுக்குள்ளேயும் அவர் சரீரமாக அதுக்குள்ளாக இருக்கிறார். அப்படி இருப்பதனால இதையும் சத்தென்று சொல்லுகிறோம். அந்த விதத்தில் நாங்கள் பொருள் கொள்ள வேண்டும். இந்த பொருள் அந்த மொழி பார்த்து கொஞ்சம் எடுக்க வேண்டும். சத்யஞ்சான் ருதஞ்ச சஜ்யம பபத் யதி தங்கிஞ்ச தத் சத்யம் இத்யா சக்ஷதே. அது சத்தியம் என்று சொல்லப்படுகின்றது என்று இந்த வசனம் முடியுது. இது உலகத்தை உறைவன் உலகமெங்கும் நிற்கின்றதை சொல்லுகின்றது. சானிக் ட்ரிப்சன்ஷா என்று வருகிறதுல இதான் நடத்துதான் இருக்கிறது. கேள்வி என்னென்று கேட்டால் அடைகிறானோ அடைய மாட்டானோன்று தான் கேள்வி. முதல் ஒரு கேள்வி வந்ததில்லை. அந்த லோகத்தை அடைவானோ அடைய மாட்டானோ. கச்சதி என்று கச்சதி என்று அடையுது, அடைவனோ அடைய மாட்டானோ. அதுக்குத்தான் இந்த பதில். இந்த பதில ஒரு பகுதி வந்திருக்கு. எல்லா இடமும் அவன் இருக்கிறான். பிறகு அடுத்ததுல வரும். இதுல இருந்து அபேதமாக உணர்பவன் தான் அடைவான் என்று வரும். அபய பிரதிஷ்டா என்று வருகிறது. அபய பிரதிஷ்டான்னு அடுத்த அத்தியாயமா இருக்குது. இந்த சாப்டர்ஸ் வித்தியாசம். இதுல பார்த்தா ஒரு விதமா இருக்கும், இங்க பார்த்தா புத்தகத்துல ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் வித்தியாசம் இருக்கிறதோ தெரியாது. நம்பர் ஸ்லோகங்கள் பிரிக்கிறது, வசனம் பிரிக்கிறது, ஒன்று மேலே ஒன்று கீழே எல்லாம் இருக்குது. இது அபய பிரதிஷ்டான்னு தனி இதாக போட்டிருக்குது. அங்கால ஒரு விளக்கம் போட்டிருக்கிறதுல பரமாத்மா ஆகாசம், வாயு, அக்னி முதலியவளை சிருஷ்டித்து ஒவ்வொன்றினுள்ளும் அதன் விசேஷ சக்தியாக பிரவேசித்தது போலவே ஜீவனிடம் அந்தக்கரணமாகிய குகையில் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் நினைப்பவனாகவும் அனைத்துக்கும் சாட்சியாகவும் விளங்குகின்றான். எப்படி இறைவன் இந்த உலகத்துக்கு இதன்றாரு சொல்லியிருக்கு. அப்ப ஆத்மாவுக்கு பார்த்து இப்ப பரமாத்மாவுக்கு பரமாத்மாவில இருந்து எப்படி உலகம் உருவானது, உலகத்திலே எப்படி பரமாத்மா இருக்குன்றதை போட்டிருக்கு. அவ்வளவுதான் அதுல இருக்கு. நான் அடுத்த முறைக்கு இது வரைக்குள்ள ஒரு இந்த பொருளை உடைச்சு கொண்டு வந்தா ஈஸியா இருக்கு. நல்லது. சரீரத்தை விட்டவன் தான் லோகத்தை அடைவானா அடைய மாட்டானா என்றதான் கேள்வி. சரீரத்தை விட்டவன் லோகத்தை அடைவானா அடைய மாட்டானான்றதுக்கு இந்த கேள்வி. பதில் எப்படி வரப்போதண்டா, இப்படியெல்லாம் எல்லா இடமும் பிரம்மம் இருக்குது, ஆத்மாவுக்குள்ள இருக்குது, எங்கும் இருக்குது. இதை தன்னிலிருந்து அபேதமாக உணர்ந்தவன் அறிந்தவன் எவனவோ அவன் அடைகிறான். அதான் கடைசியா வரப்போற பதில். மற்ற உபநிடத்துக்கு எல்லாத்துக்கும் கணசுக்கு அந்த வேர்ட் டு வேர்ட் மீனிங் கன்னடங்கள்ல இருக்கு. தைத்திரிய உபநிஷத்துக்கு வேர்ட் டு வேர்ட் மீனிங் இருக்கிற இதொண்டு இருக்குது. அந்த வெப்சைட்ல விஸ்டம் லிப்ல இருக்கு. அதுலேயும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இல்லை. சில இடங்கள்ல அந்த கொஞ்சம் நிறைய வியாக்கியானம் போட்டு அதுல ஒரு வரியா போட்டிருக்குது. அதுக்கு பிடிக்கணும் பார்த்து.
விளங்கப்படுத்துறபடியா கொஞ்சம் இப்ப எங்களுக்கு 5 சரீரம் விளங்கிச்சது. 5 சரீரம் விளங்கினா இனி 5 சரீரத்துல ஆனந்தமய கோஷம் விளங்கிச்சது. ஆனந்தமய இந்த 5 சரீரமும் ஆத்மா இல்லைன்றது விளங்கிச்சு தானே. இந்த 5 சரீரம் அன்னமய கோஷம் ஆத்மா இல்லை, பிராணமய கோஷம் ஆத்மா இல்லை, மனோமய கோஷம் ஆத்மா இல்லை, விஞ்ஞானமய கோஷம் ஆத்மா இல்லை, ஆனந்தமய கோஷம் கூட ஆத்மா இல்லை. அதற்கு அப்பாலா இருப்பதுதான் ஆத்மா. அந்த ஆத்மாவுக்குள்ள அதை சரீரமாக கொண்டிருப்பது இறைவன். 84,000 யோனிவேதன் நிறசேரப் படைத்து அவர் குயிராய் நின்றவன். அவனுடைய சங்கல்பத்தினால, அவனுடைய தபத்தினால, கிரியையினால இந்த உலகம் எங்கும் இப்படி பல வகையாக உருவாகி பரந்து விரிந்திருக்கின்றது. அவன் இந்த தோன்றிய உலகத்தினுள் எல்லாவற்றுக்குள்ளும் அவனும் அந்தர்யாமியாக உள்ளே உரைகின்றான். எப்படி எங்களுக்குள்ள இருக்கிறானோ அதே மாதிரி அங்கேயும் இருக்கின்றான். அவ்வளவுதான் இதுல சொல்லப்பட்டது. அடுத்தப்புறம் நாங்கள் இந்த சொற்களை பிரித்து கொஞ்சம் திருப்பி ஒருக்கா பார்ப்போம். அது வான்முகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரக நம பார்வதீபதையே. ஹரஹர நம பார்வதீபதையே. ஹரஹர நம பார்வதீபதையே. தன்னாடுடைய சிவனே போற்றி. சிச்சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நினைக்கிறேன் இந்த ராமகிருஷ்ண மிஷனுடைய உரை இல்லாட்டி இந்த உபரிடம் தமிழகத்துக்கு இல்ல போல இருக்கு. அருமையான உரை அவர் அண்ணா எழுதினார் அந்த நாளையில. சிவா நாளைக்கு புதன்கிழமை இல்லையா? நாளை இன்றைக்கு சந்திப்பேன் நாங்கள் இல்லையா? நன்றி.